ஹே ஹாய் ஹலோ கைஸ், நீங்கள் வந்திருக்கிறது இட்ஸ் மீ கேம் லவர் சாம்சங் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து எவல்னட்டுள்ள நசரத் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். எவல்னட்டுள்ள நசரத் எஸ்கேப்ன்றது இந்த கேம் பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரூ எண்டிங்கு. அதை தான் இன்றைக்கி நம்ம பண்ண வந்திருக்கோம். வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி எல்லாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. புதுசாக பார்க்குறீங்களோ பழசாக பார்க்குறீங்களோ மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோ வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க, நம்ம வளவலோட பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, வழக்கம் போல் இன்ட்ரோ ஸ்கிப் பண்ணியாச்சு. யூனிட் எஸ்கேப் தி ஸ்கூலு எஸ்கேப் மட்டும் பண்ணிட்டா போதும். அங்கே கோடு பார்த்துக்கலாம், 9958. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு சர்ச்சில் கோடு போட்டு ஃபெமர் எடுத்து அங்கே போட்டுடலாம் கைஸ். அதுதான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு அதை பண்ணிடலாம். அப்போ தான் அந்த மிராக்கிள் ரெசிபி, அப்போ தான் அந்த மிராக்கிள் எண்டிங் வந்து, அதாவது நான் ட்ரூ எண்டிங் சொல்லலாம், நசரத் எண்டிங்கு. அப்போ தான் இந்த நசரத் எண்டிங்கே வரும் கைஸ். அதனால தான் ஃபஸ்ட்டு சர்ச்சுக்கு போனாங்க. மிராக்கிள்னு வரும் பாருங்க, இது இப்போ வரும். மிராக்கிள் ரெசிபி, எவ்ரி ஹியூமன் பீயிங் நோ மேட்டர் ஹவு ஈவில் டிசர்வ் எ செகண்ட் சான்ஸ். ஒரு மனுஷன் வந்து ரொம்ப ஈவிலாக இருந்தாலும் அவனுக்கு வந்து ரெண்டாவது சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இங்கே போட்டிருக்காங்க. ஓகே வாங்க போயிட்டு ஃபெமர் எடுத்து இங்கே போட்டுடலாம், யூஸ் ஆகும். கோடு வந்து 9958 தான் கோடுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க போட்டு பார்ப்போம். ஓ, இந்த கீ ப்ரெஸ் பண்ணணும், இந்த ஆரோ மார்க்கு 9958 இல்லை ரிவர்ஸில் போயிடலாம். ஓகே போட்டாச்சு, எடுத்துக்கலாம் ஃபெமரை எடுத்தாச்சு கைஸ். இப்போ நம்ம இங்கே போட்டுடலாம் ஃபெமரை. இங்கே போட்டு இந்த ரெசிபி ஒன்று இருக்கும் பார்த்துக்கலாம். அவ்வளோதான். நம்ம இப்போ நோட் புக்கில் வந்து நம்ம ரெசிபி வந்து காப்பி ஆகிடுச்சு. இப்போ நம்ம டேரெக்டாக அங்கே கீழே போய்க்கலாம். வாங்க கீழே போயிட்டு நம்ம கிளாஸ் ரூமுக்கு தான் கைஸ் போகணும். அடுத்தது 3 பொருள் தேவைப்படுது. ப்ரோக்கன் ரூலரு, கேன்டீனு, அப்புறம் ஏதோ தானே ஒன்று சுச்சோ மறந்து போச்சு. ப்ரோக்கன் ரூலரு, கேன்டீனு, க்ரீன் ஹவுஸ் கீ கைஸ். க்ரீன் ஹவுஸ் கீக்குள்ளார திறந்தால் தான் இருக்கும். போடுங்க, நம்ம பேசிகிட்டு இருக்கும் போதே ப்ரோக்கன் ரூலர் கிடச்சிச்சு, எடுத்துகிட்டு போய் போட்டு வந்துடலாம். இல்லை கதவு திறக்கிற மாதிரி சத்தம் கேட்குது, எப்பயுமே இந்த சைடு தான் வருவாங்க. சரி வாங்க போயிட்டு நம்ம போட்டு வந்துடலாம் கைஸ். போட்டாச்சு, வாங்க திருப்பி நம்ம மேலே போயிட்டு பார்க்கலாம். கேஸ் அங்கே கேன்டீன் திறந்து பார்த்தாச்சு, அதனால் கேன்டீன் அப்படியே எடுத்துகிட்டு வந்து போட்டேன். ஓகே, அப்படியே நாங்கள் மேலே வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா ஈவில் நன் வந்தது. அந்த கோழிக்கிட்ட கடி வாங்கிட்டு நான் பாட்டுக்கு சைடில் நின்றுட்டுருக்கேன். ஈவில் நன் வந்தது. ஒரே ஒரு ட்ராப் இருந்துச்சு, வச்சு போட்டு தள்ளிட்டேன். போடுங்க கைஸ், இன்னைக்கு லக்கு க்ரீன் ஹவுஸ் கீயே கிடச்சிருச்சு. சூப்பர். வாங்க அப்படியே நம்ம கார்டனுக்கு போயிட்டு க்ரீன் ஹவுஸ் கீ ஓப்பன் பண்ணிடுவோம். இதுதான் கைஸ், இதுக்குள்ளார தான் நம்ம இந்த ரெசிபி பண்ண முடியும். இதோ இந்த ட்ரேயில் ஷவல் இருக்குது. நம்ம போயிட்டு பொட்டேட்டோ கேரட்லாம் அங்கே தான் வந்து தோண்டணும். ஸோ இன்றைக்கி வேறு ரோல் ஆகுது. ஓகே, இந்த சுவிட்சை ஆஃப் பண்ணிப்போம். சுவிட்ச் ஆஃப் பண்ணாமல் நீங்கள் எடுத்திங்கன்னா அவ்வளோதான் கைஸ், பேட்ரி வெடிச்சிரும். நான் உங்களுக்கு அப்படியே கட் பண்ணிட்டேன் 4 சுவிட்சையும் பண்ணுற மாதிரி. ஓகே கைஸ், நான் அப்படியே இங்கே தோண்டிட்ட தேவையான ரெசிப்பியை இங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு இங்கேருந்து இப்படி தூக்கி போட்டுடலாம். ஏன்னா அங்கே தானே ரூம் இருக்கிறதுனால எடுத்து நம்ம போட்டுடலாம். நீங்களும் விளாடும் போது டெக்னிக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. 2 கேரட் இல்லை கேரட்டு வாய் வர உள்ளது. ஓகே, பொட்டேட்டோ எங்கே? பொட்டேட்டோவே எடுத்தாச்சு கைஸ், போட்டாச்சு. ஒரு பொட்டேட்டோ 2 கேரக்டரு. ஓ, கேரக்டர்னே வருது கைஸ். அப்படியே உங்களுக்கு ஒரு 2x போட்டுறேன். ஓகே கைஸ், ரோசிப் மட்டும் போடணும். இவ்வளோ நேரம் ஆச்சு, ஈவில் நன் எங்கே தான் போச்சு? காணமே, நேரம் வந்திருக்கணுமே. அடி பாவி, இப்போ தான் உன்னை பற்றி பேசுகிறேன் பார்த்தா வந்துட்டா. இங்கே ஓப்பன் பண்ண முடியல, அந்த கை சிம்பிளே காட்டல. தர சீக்கிரம் போ. வந்தாச்சு கைஸ். நல்ல வேலை இந்த பிரான்ச்சஸ் இங்கே வச்சுருந்தாங்க. இப்போ அப்படியே ஈவில் நன் போயிடுச்சு கைஸ். நம்ம அப்படியே ரோசிப் எடுத்துகிட்டு போயிட்டு போட்டுடலாம். போட்டு ரெசிபி பண்ணி வச்சிடலாம் கைஸ். ஒன்று இங்கே வருது. ஓகே, இந்த ரெசிபி பண்ணிட்டு நம்ம இங்கே வச்சிடலாம் கைஸ். அடுத்தது வேறு பிளான்லாம் இருக்குது. அங்கே இது இப்போதைக்கு இங்கே வச்சிடலாம் நம்ம அப்படியே. ஸோ இந்த வழி இல்லை, இங்கே இருக்குது. இப்போ தான் கைஸ் கை சிம்பிளே காட்டுது, அப்போ வந்தப்போ காட்டல. ஓகே, எங்கே அந்த ப்ரோக்கன் ரூலர் எடுத்துகிட்டு நம்ம அட்டிக்கு போயிடுவோம். இன்றைக்கி வேறு பயங்கரமாக ரோல் ஆகுது. ஓகே, அட்டிக்கு போயிடலாம் கைஸ். கேன்டீனும் கையோட எடுத்துகிட்டு போகலாம், சும்மா தானே போகிறோம். ஓகே கைஸ், அப்படியே அட்டிக்கு வந்துட்டேன். வாங்க போயிட்டு. ஸோ கண்ட்ரோல் வேறு அப்படி இப்படின்னு போகுது. ஓகே வாங்க, கேன்டீன் இந்த ரூமில் போட்டுடலாம். ஜார் எடுத்துப்போம். ஜார் எடுத்துகிட்டு போய் ஹோலி வாட்டர் ஃபில் பண்ணணும் கைஸ். ஹோலி வாட்டர் ஃபில் பண்ணியாச்சு. வாங்க திருப்பி அட்டிக்கு போகணும்.
அட்டிக்கு வந்தாச்சு. அப்படியே பேனில் ஊற்றியாச்சு. மேட்ச் பாக்ஸ் தான் தேடுறேன் கைஸ், எனக்கு கிடைக்கல. சரி வாங்க கிராண்ட்மா ரெசிபி எடுத்துகிட்டு வந்து போட்டுப்போம். இங்கே இருக்குது கிராண்ட்மா ரெசிபி. எடுத்துகிட்டு வந்து அங்கே கீழே போட்டேன் கைஸ். அந்த அந்த குக்கர் மாதிரி ஏதோ இருக்குது, அதில் போட்டு அப்படியே மேட்ச் பாக்ஸ் மேலே இருந்துச்சு. எடுத்துகிட்டு வந்து மேட்ச் பாக்ஸ் வச்சு பற்ற வச்சாச்சு. நம்ம போயிட்டு அடுத்த வேலை நம்ம சர்ச்சில் போயிட்டு பெல் அடித்து அந்த ஐஸ்கிரீமை தட்டி விடணும் கைஸ். தட்டி விட்டுட்டு அப்புறமேட்டுக்கு நம்ம போயிட்டு மெயின் டோர்க்கு எடுத்து நம்ம ரிசர்வில் வச்சுப்போம். இதுக்கோ சீக்கிரமாகவே அது அங்கே சூடாகிட்டு இருக்கட்டும். ஓகே, ஐஸ்கிரீம் தட்டி விட்டாச்சு. இங்கே பார்த்த மாதிரி சத்தம் கேட்குது, ஒன்றும் இல்லை. அப்படியே கீழே வந்துட்டேன் கைஸ் அட்டிக்கு. அங்கே போயிட்டு அவன் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி நம்ம லிவர் அழுத்தணும். ப்ரோ எங்கே ப்ரோ லென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லென்ஸ்லாம் தேவையில்ல கைஸ், நமக்குலாம் அப்படியே சும்மாவே அழுத்திடலாம். அவன் வந்தவொடனே காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே கைஸ், அவன் வந்துட்டா. லிவர் செக் பண்ணிப்போம். என்ன ஒர்க் ஆகல? சோ பேட்டரியே வைக்கல. கைஸ் நம்ம பேட்டரியே வைக்கல. திருப்பி அதை தட்டி விட்டு பேட்டரி எடுத்துகிட்டு வந்து வச்சு அந்த ப்ராசஸ்லாம் பண்ணோம். ஓகே கேஸ், அதை அப்படியே கட் பண்ணிடுறேன். ஓகே கேஸ், அங்கே தட்டி விட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் வர வச்சுட்டு பேட்டரி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கேன். பெரிய இதாக போச்சு, உங்களுக்கு அப்படியே கட் பண்ணிட்டேன். பேட்டரி இங்கே கனெக்ட் பண்ணணும்டா ஃபஸ்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டே முடிஞ்சிருக்க வேண்டியது. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். ஓகே கேஸ், ஃபைனலாக அவங்க வாங்கிட்டு போகும்போது கரெக்டாக நான் இங்கே அப்படியே பார்த்தேன். கேட்டுக்கு திரும்பும் போது நான் லிவர் அழுத்திட்டேன். அது பாட்டுக்கு வழக்கம் போல் அங்கே சீவர்கிட்ட தான் போகும். நம்ம கார்டன் போய் எடுத்துக்க வேண்டியது தான். வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கார்டனுக்கு போய் எடுத்துடலாம். இந்த கட்சின் வேறு இது பண்ண முடியல. வாங்க கார்டனுக்கு போயிடலாம். ஓகே கைஸ், கார்டனுக்கு வந்தாச்சு. நம்ம இப்போ எடுத்துருவோம். எடுத்தாச்சு கைஸ். இனிமேட்டு வேலையே மிச்சம் கொஞ்சம். அப்படியே போயிட்டு இதை இந்த இடத்துல போட்டுருவோம். இந்த கன்று வேறு இங்கே இருக்கா, இது எடுத்துப்போம். இந்த இடத்துல போட்டுருவோம். கீழே போலியா? ஸோ இது வேறு இடஞ்செல்லாம் இருக்குதோ, இங்கே இடத்துல போட்டுடலாம். ஓகே கைஸ், வாங்க நம்ம போயிட்டு அந்த ரெசிபி செஞ்சோம்ல அட்டிக்கில், அந்த ரெசிபி போயிட்டு எடுத்துகிட்டு வருவோம். எடுத்துகிட்டு வந்துட்டேன் கைஸ். அப்படியே அந்த கேன்டீனில் ஃபில் பண்ணிட்டு இங்கே வச்சுட்டு சேஃப்டியாக வெளியே போயிடுச்சு பார்த்தா. அப்புறம் சேஃப்டியாக நான் ஆன் பண்ணிட்டேன். ஓகே, இவங்க சிரிச்சிட்டு இருக்கும் போதே நம்ம போயிட்டு பேட்லாக் வச்சு எண்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் கைஸ். அங்கே பேட்லாக்கிட்ட போயிட்டு திருவிட்டாலே போதும். இது பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணிங்கன்னா மெயின் டோர் எஸ்கேப் ஆயிருங்க கைஸ். அதனால் வந்து அந்த கேன்டீனை வச்சு அப்படியே வந்து புகெல்லாம் வருதுல்ல, அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவ சிரிக்க ஆரம்பித்தோடனே போயிட்டு பண்ணிங்கன்னா இந்த 3 கோழியுமே வந்து நம்ம சீக்ரெட் பிளேஸ்க்குள்ளார போகும். சீக்ரெட் பிளேஸ்க்குள்ளார போயிடுச்சு. ஐயோ வாய் வேறு உள்ளது பேசாம். பிளேஸ்க்குள்ளார போயிடுச்சு. ஓகே, இப்போ எங்கே போகுது? இங்கே ஸ்ட்ரைட்டாக போகுது. ஏணி முடிஞ்சோடனே இங்கே ஸ்ட்ரைட்டாக தான் கைஸ் போகுது. சரி வாங்க நம்ம அட்டிக்கு தான் போகுதுன்னு நினைக்கிறேன். அங்கே நம்ம சாவி வந்து இனிமேல் தேவையில்ல தூக்கி போட்டுடலாம். தூக்கி போட்டு நம்ம ஃபஸ்ட்டு அட்டிக்கு போகலாம் கைஸ். இங்கேருந்து எங்கே காணோம், எங்கன்னு தெரில. சரி வாங்க, நமக்கு தான் லாபம். பார்த்தா அட்டிக்கில் இருப்பாலாம், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. சரி வாங்க அட்டிக்கு போயிடலாம் கைஸ். அட்டிக்கு வந்தாச்சு. ஓகே, கோழி பறந்துட்டு இருக்குது. படன்னு சத்தம் வந்துகிட்டே இருக்குது. ஓகே, ஒரு கோழி வச்சாச்சு. இன்னொரு கோழியை கிராஸில் வைக்கிறோம். இங்கே அவ்வளோ ஆட்டம் போடுறல, இது மேலே எகிரி குதிச்சு அப்படியே போட்டு இங்கே வைக்கணும். ஓகே, முடிச்சாச்சு. நம்ம வேலை அவ்வளோதான். போட்டு அப்படிதான் ஒட்ட இது போதும். உடச்சிட்டு கீழே போயிடுச்சு கைஸ். அது அழுவ சத்தம் கேட்குது. ஈவில் நன்னா தான் இருக்கும். சரி வாங்க, இந்த ஓட்டைக்குள்ளார அப்படியே குதிக்க முடியுமா? வாங்க. என்னோட பயங்கரமாக லேக் ஆகுது கைஸ். அந்த ஓட்டைக்கிட்ட போனால் பயங்கரமாக லேக் ஆகுது. நம்ம நேர்மையாகவே இந்த சைடு போயிடலாம். ஓகே, மேலே ஏறியாச்சு. அங்கே கட்சீன் வந்து நம்ம கொஞ்சம் முன்னாடி தள்ளினாலே போதும். ஈவில் நன் வேறு பயங்கரமாக அழுவுறா. கட்சீன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கைஸ். ஈவில் நன் கிராஸ் கீழே உடஞ்சி விழுந்ததுனால அழுகிறா. நெருப்பு மாதிரி ஏதோ ஃபார்ம் ஆகுது கைஸ். இவர் தான் நசரத்து. நமக்கு எப்படி கடவுளோ அவங்க வந்து ஈவிலுக்கு இவர் தான் தலைவர். இவர் தான் ஈவிலோட காடு. உனக்கு என்ன வேணும், எதுக்கு ப்ரே பண்ணுன்னு கேட்குறாரு. எனக்கு வந்து என் எலிசா, அவளுக்கு வந்து எலிசான்னு ஒரு பொண்ணு இருக்கு கைஸ். அதுக்கப்புறம் அது இறந்து போயிடும். எனக்கு வந்து அந்த எலிசா வேணும் அப்படின்வா. ஓகே நான் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் சில கண்டிஷன்ஸ்லாம் போடுறாரு இவர். என்னன்னு பார்ப்போம் இருங்க. எனக்கு தயவு செஞ்சு ஒரு குழந்தைய மட்டும் கொடுங்க அப்படின்னு ரொம்ப கதறா கைஸ். ரொம்ப கெஞ்சுறா நசரத்துக்கிட்ட. ப்ளீஸ்னு ரொம்ப கதறி அழுகுறா காலில் விழுந்து. இவர் ஏதோ 4 மாதிரி ஏதோ காட்டுறாரு. ஓகே, இப்போ வந்து கண்டிஷன்ஸ்லாம் சொல்ல போகிறாரு. இவர் வந்து நான் குழந்தை உனக்கு தரேன் அப்படின்னு இருக்காரு. அந்த குழந்தைய நல்லா பார்த்துக்கணும்னு சொல்கிறா. இவ கேப்பபிள்ன்றா. ஆனால் இந்த வீட்டை விட்டு நீ போகவே கூடாது, அதாவது இந்த ஸ்கூலை விட்டு போகக்கூடாது.
ஒரு தாட்டி போய்க்கலாம் ஒரு டேக் பிரெத் எடுத்துக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் டெய்லி என்னை வந்து நீ வந்து வழிபடணும் அப்படின்ட்டு இருக்காரு. இதெல்லாம் பண்ணினா உனக்கு வந்து குழந்தை தரேன் அப்படின்றாரு. ஐ எம் கேப்பபிள், நான் இதுக்கு வந்து கேப்பபிளாக இருக்கேன் அப்படின்றா. சரி ஓகே, அதை நீ வந்து ஃபாலோ பண்ணலன்னு வச்சுக்குவ அப்படின்றாரு. ரொம்ப அக்லி ஆகி பைத்தியம் முடிச்சு போய் ஆயிடுவாளாம். ஏன்னா நீ வழிபடல, அந்த குழந்தைய நல்லா பார்த்துக்கலன்னா வந்து அக்லி ஆயிடுவ அப்படின்றாரு. ஃபைனலாக வந்து இதுக்கெல்லாம் ஓகேனா உனக்கு குழந்தை தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. குழந்தைய காட்டுறாரு. ஓகே, இப்போ ஈவில் காட்டணுமே. ஓகே, நான் இது கேப்பபிள், நான் இது கண்டிப்பாக கேப்பபிள், நான் இதெல்லாம் பண்ணுவேன், தயவு செஞ்சு எனக்கு குழந்தைய மட்டும் கொடுங்க அப்படின்றா. சரி ஓகே எந்திரி அப்படின்றா. அவர் சொல்கிறாரு. என்ன பண்ணுறாரு, ஸ்க்ரீன்ஷாட் தான் எடுத்துக்கிட்டேன், மன்னிச்சிருங்க தம்ப்நெயிலுக்கு. என்ன வயிற்று தொடுறாரு, என்னடா இது வயிற்று தொட்ட உடனே அவள் ப்ரெக்னென்ட் ஆயிட்டா. இப்போ அப்படியே கீழே விழுந்து போயிட்டா. குழந்தை பிறந்திருக்கும்னு நினைக்கிறேன். குழந்தை இன்னும் ஒரு மாசத்துல பிறந்துடும் அவளுக்கு. ஓகே, நம்ம கையில் ஏதோ ஊற்றிருச்சு, பார்த்துட்டாரு, சோலி முடிஞ்சிச்சு. ஓகே கைஸ், நம்ம ஃபைனலாக எவல்னன் 2ல் நசரத் எஸ்கேப்பை முடிச்சிட்டோம். ட்ரூ எண்டிங்கு. இதுக்கப்புறம் எவல்னன் 2ல் எஸ்கேப் எதுவுமே இல்லை. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லோரும் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அடுத்து என்ன கேம் பிளேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற கேம் பிளே. ஓகே கைஸ், இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங். அடுத்த கேம் பிளேயில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் கௌசி. லவ் யூ அண்ட் டாடா. பாய் 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 கைஸ். நான் இந்த எண்டிங்கில் எக்ஸ்ப்ளனேஷன் கரெக்டாக கொடுத்தனா இல்லை அதில் எதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பாய்.